வெல்கம் கிறிஸ்டல் லாட்டரி ஏஜென்சி. இப்போ நம்ம பார்க்கும்போது என்னன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கேரளாவில் மட்டும்தான் லாட்டரி இருக்குன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை, இந்தியாவில் வந்து மொத்தம் 14 ஸ்டேட்ல லாட்டரி இருக்கு. இதுல வந்து முதலிடம் வகிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா லாட்டரி தான். ஏன் அப்படின்னா, அது ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து லாட்டரின்னு கொண்டு வரும்போது முதல் முறையாக வந்து கேரளாவில் தான் லாட்டரி கொண்டு வந்தாங்க. இப்போ வரைக்கும் கேரளாவில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேலே பரிசு வந்து போய் இந்த கேரளா லாட்டரினால எடுத்துட்டு தான் இருக்காங்க. 2 லட்சம் பேர், கொஞ்சம் நினைக்கிறீங்க 2 லட்சம் பேர். இப்போ இப்போ இதை தவிர்த்து வேற மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்கள் முதன்மையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அருணாச்சல பிரதேசம், கோவா, சிக்கிம், அப்புறம் மகாராஷ்டிரா, இந்த 4 ஸ்டேட் வந்து லாட்டரி வந்து நல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம கேரளா கவர்மெண்ட் எப்படி அவங்க பொருளாதாரத்துக்கு இப்போ கார்னியா டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா, கேரளா கவர்மெண்டோட கார்னியா டிக்கெட் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதோட லாபம் வந்து சுகாதாரத்துறைக்கே போயிட்டு இருக்கு. அது மாதிரி நான் சொன்ன 4 ஸ்டேட், ஆந்திர பிரதேசம், சாரி, அருணாச்சல பிரதேசம், கோவா, சிக்கிம், மகாராஷ்டிரா, இந்த 4 ஸ்டேட் இதே மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க லாட்டரிய. இப்போ நம்ம கேரளா ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருக்கும் பரிசு கிடைக்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த லாட்டரி டிக்கெட் இருக்கு இல்லைங்களா, இந்த பிஎன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 000000 ஆரம்பிச்சு 99999ல முடியும். புரியுதுங்களா? அதாவது பிஎன் இருக்கிறது இருக்குல்ல, 000000 ஆரம்பிச்சு 99999 அப்படின்னு முடியும். அப்படி முடியும் போது எல்லாருக்குமே டிக்கெட் போய் சேரும், எல்லாருக்குமே பரிசு கண்டிப்பா கிடைக்கும்.